பேக் டு மை தமிழ் எடிட் சேனல். நீங்கள் பார்த்துருக்க அந்த ஃபோட்டோ பார்த்தா எப்படி எடிட் பண்ண அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்க அவ்வளோ மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ நம்ம போட டிஸ்கிரிப்ஷன் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு எதனா வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடிட் பண்ணி தரணும் அப்படின்னா நம்மளுக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்க. ஆல் டைப் ஆஃப் வீடியோஸ் எடிட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்றவங்க மறக்காம இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், மறக்காம வந்து இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஜஸ்ட் இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறது பார்த்தா பிக்சர் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனோட லிங்க் இந்த அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப் பார்த்தா அப்ளிகேஷன் பார்த்தா கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த அதாவது நம்ம டெலிகிராம் குரூப் சேனல் லிங்க் பார்த்தா நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பின் மெசேஜில் பார்த்தா இருக்கும் இந்த ஆப்புக்கான லிங்க்கு போய் பார்த்தா டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? சரி, வாங்க எடிட் பண்ணுறது பார்த்தா ஃபஸ்ட்டு பார்த்தா நான் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் பார்த்தா ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பேக்ரவுண்ட் ஒரு க்ரீன் கலர் பார்த்தீங்களா பேக்ரவுண்ட் இமேஜ். அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்படி அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ அப்லோட் பண்ண பார்த்தா டேட் பார்த்து தான் இருக்கும். அந்த டேட்டு கரெக்டாக நோட் பண்ணிங்க. அதை நோட் பண்ணிவிட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அந்த டேட்டில் செக் பண்ணி அப்படின்னா இந்த ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் பார்த்தா கிடைக்கும். மறக்காம போய் டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க. ஓகேங்களா? அதில் பார்த்தா உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோ பார்த்தா எடுத்துங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி பார்த்தா நான் க்ராப் பண்ணுற பாருங்க. அவங்களுடைய ஐஸ் மட்டும் நீங்கள் க்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தா க்ராப் பண்ணிங்க. ஜஸ்ட் நீங்கள் க்ராப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ உங்களுக்கு எப்படி உங்களுக்கு சாச்சுரேஷனாக எப்படி இருக்கோ அது மாதிரி கரெக்டாக பார்த்து நீங்கள் இன்னும் கூட நீங்கள் மேலே இருக்க அவங்களோட ஐ மட்டும் வச்சா நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட்டு க்ராப் பண்ணி அவங்களுடைய ஐ மட்டும் வச்சிங்க. அப்படிலாம் இன்னும் கொண்டு ஜூம் அவுட் பண்ணி கட் பண்ணி பார்த்தா கரெக்டாக அந்த பாக்ஸ் உள்ள பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட்ரு பார்த்தா நீங்கள் ஒயிட் கலர் 10% கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர் லேயர் மாதிரி உங்களுக்கு ஒயிட்டாக பார்த்தா ஷோ ஆகும். இல்லை ஸ்க்ரீன் பார்த்தா மட்டும் தெரியும் எப்படி இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்தா மட்டும் தெரியும். ஓகேங்களா? ஸ்க்ரீன் பார்த்து பார்த்தா பண்ணிங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் உங்களோட இமேஜ் பார்த்தா ஆட் பண்ணிங்க. உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட் இருக்கும். பேக்ரவுண்ட் பார்த்தா ரிமூவ் பண்ணிங்க. பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு இமேஜ் பார்த்தா ஜூம் இன் பண்ணிங்க. இமேஜ் நல்லா ஜூம் இன் பண்ணி கரெக்டாக அந்த ஒரு லெஃப்ட் சைடு வச்சுருங்க. உங்களோட இமேஜ் பார்த்தா எடுத்துட்டு இதே மாதிரி பார்த்தா கரெக்டாக வச்சுட்டு அதாவது நீங்கள் ஃபோட்டோ பார்த்தா ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரொட்டேட் ஆப்ஷன் இருக்கும். இது இருக்குது பார்த்தீங்கன்னா முதல்ல ஷேடோலாம் நம்ம கொடுத்துடலாம். ஷேடோ நான் ஸ்க்ரீனை பார்த்தா தெரியும் எவ்வளோ ஷேடோ கொடுக்குறேன், எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறோம்னு சொல்லி தெரியும். அந்த பர்சன்டேஜில் பார்த்தா கரெக்டாக நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்து தான் கொடுத்துங்க. ஓகேங்களா? நம்ம பார்த்தா இது ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் சைடு இருக்குது. நம்ம வந்து ரைட் சைடு நம்ம தான் மாற்றலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் அந்த இமேஜ் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆப்ஷன் ஷோ ஆகும். அது மாதிரி கிளிக் பண்ணி ஃபோட்டோ பார்த்தா இந்த பக்கம் ஓகே லெஃப்ட் சைடு வந்து அது மாதிரி திருப்பிங்க. ஓகே, திருப்பிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் மாதிரி வச்சுட்டு கரெக்டாக வச்சுங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது அவ்வளோ தான் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா கரெக்டாக வச்சுங்க. ஓகே, வெஸ்ட்டு பார்த்தா நம்ம ஆட் டிக்கனுக்கு கொடுத்து முடிச்சிங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்த்து என்ன ஆட் பண்ணுறோம் போகிறோம் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருப்பி ஆட் ஃபோட்டோ அப்படின்றது கொடுத்துங்க. ஆட் ஃபோட்டோ அப்படின்றது கொடுத்துட்டு நான் ஆட் பண்ணுற பாருங்க இந்த ஒரு இமேஜ். ஓகேங்களா? இந்த ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப் தான் கொடுக்குறேன். ஓகேங்களா? அந்த பட்டர்ஃப்ளை மாதிரி பார்த்தீங்களா இந்த ஒரு இமேஜும் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப் பார்த்தா கொடுத்துருக்கேன். ஓகே, அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு கீழே இருக்கும். நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிங்க. இந்த வீடியோ அப்லோட் பண்ணி டேட் மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் போய் எடுத்துங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்து நான் அந்த ஒயிட் கலரில் பட்டர்ஃப்ளை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா ஷேடோ பிளரில் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் டிம்மாக இருக்கிறது பார்த்தா கொஞ்சம் லுக்காக நல்லா தெரியும். ஓகே, அதனால நம்ம வந்து ஷேடோ வைக்கிறோம். கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும், அதனால் கோசரம் வைக்கிறோம். வேணுறவங்க வச்சுங்க. ஓகேங்களா? பெஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தா ஆட் ஃபோட்டோ அப்படின்றது கொடுத்துங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ண சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் மாதிரி ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ஏரோ மார்க்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்லேயே இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் அந்த பட்டர்ஃப்ளை இமேஜ் இந்த ஒரு இமேஜ் இது மூணுமே பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப்லேயே கொடுத்துருக்கேன். போய் எடுத்துங்க. ஓகே, டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தா நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காமல் போய் பார்த்தா எடுத்துங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பார்த்தா கரெக்டாக வச்சுங்க. அவங்களுக்கு தான் போகிற மாதிரி அந்த ஏரோ மார்க் அவங்க மேலே படுற மாதிரி டச்சாக லைட்டாக 1 இன்ச்சு வச்சுட்டு உங்களோட அந்த ஏரோ மார்க் இன்க்ரீஸ் பண்ணி பேக்ரவுண்டில் பார்த்தா உங்களோட ஃபோட்டோ வச்சு பார்த்தா மறைக்கிற மாதிரி பார்த்தா அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா கரெக்டாக வச்சுங்க. பெஸ்ட்டு மேலே டிக்கனுக்கும் அந்த டிக் அப்படின்றது கொடுத்துங்க. ஓகே, உங்களுக்கு எதாவது ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடிட் பண்ணி தரணும் அப்படின்னா மறக்காம நீங்கள் இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. ஆல் டைப் ஆஃப் வீடியோஸ் எடிட்டிங்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு எது எடிட் பண்ணுமோ வந்து இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. நான் பார்த்தா எடிட் பண்ணி கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன் அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காம வந்து மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அப்புறம் போட வீடியோஸ்லாம் அடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. உங்களை ஆட் பண்ணுற இந்த பட்டர்ஃப்ளை இமேஜும் கொடுத்துருக்கேன். இந்த பட்டர்ஃப்ளை பேக்ரவுண்டு அந்த ஏரோ மார்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடிட் பண்ண தேவையான மொத்தமே ஒரே இடத்துல பார்த்தா கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அப்லோட் பண்ண டேட் இருக்கும். அந்த டேட் செக் நோட் பண்ணிங்க. அந்த டேட் நோட் பண்ணிவிட்டு நம்ம டெலிகிராம் குரூப் போய்ட்டு அந்த டேட்டில் பார்த்தா செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எடிட் பண்ணுறதுக்கான மற்ற ப்ராஜெக்ட் மட்டும் கிடச்சிரும். நீங்கள் சிம்பிளாக பார்த்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் ஆட் பண்ணுற பட்டர்ஃப்ளை எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலிகிராம் கொடுத்துருக்கேன். மறக்காம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி எடுத்துங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.
ஓகே இந்த மாதிரி பார்த்தா லைட்டாக ஜூம் இன் பண்ணி நான் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன் பாருங்க பட்டர்ஃப்ளைலாம் இதே மாதிரி பார்த்தா நீங்கள் கரெக்டாக ஜூம் பண்ணி நான் ஸ்க்ரீனை பார்த்த மாதிரி தெரியும் எப்படி இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு கரெக்டாக அந்த மாதிரி பார்த்தா அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா கரெக்டாக வச்சுங்க ஓகேங்களா. வச்சுட்டு மேலே பார்த்தோன்னா உங்களுக்கு கொடுத்துட்டு டிக் கொடுத்துட்டு ஆடே ஃபோட்டோ இருக்கும் டெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோங்களா. ஃபஸ்ட்டு ஃபோட்டோலாம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் பார்த்தா உங்களுக்கு பிடிச்ச லிரிக்ஸ் பார்த்தா ஆட் பண்ணிங்க. நான் எக்ஸாம்பிளுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லிரிக்ஸ் பார்த்தா ஆட் பண்ணிக்கிறேன். முட்டை கண்ணு மொழி அழகு குத்தி குத்தி கொண்டவளேன்னு சொல்லிட்டு ஒரு சாங்கில் இந்த லிரிக்ஸ் வரும். அந்த லிரிக்ஸ் பார்த்தா நான் இங்கிலீஷில் டைப் பண்ணி எடுத்துகிறேன். நீங்கள் தமிழில் ஆட் பண்ணலாம் அப்படின்னா இங்கிலீஷில் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி ஆட் பண்ணிங்க. அப்படியே நான் ஆட் பண்ணுறதும் நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலும் நம்ம ஸ்க்ரீனை பார்த்தா மட்டும் தெரியும் நான் எப்படி ஆட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. நீங்கள் தமிழில் ஆட் பண்ணலாம் இங்கிலீஷில் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தா இங்கிலீஷில் ஆட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணுற இது மட்டும் பார்த்தா பிளாக் கலருக்கு வந்து கொடுத்துங்க. அப்போ தான் க்ரீனுக்கு பார்த்தா பிளாக் கொஞ்சம் லுக் வைஸ் நல்லா தெரியும். அதனால் பார்த்தா நம்ம பிளாக் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பிளாக் செலக்ட் பண்ணிட்டு அவுட்ரு பார்த்தா நீங்கள் ஒயிட் கொடுத்துங்க. ஷேடோ பார்த்தா ஷேடோ பிளர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இதே மாதிரி நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்தா கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுங்க. அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு பார்த்தா மேலே டிக்கன் கொடுத்துங்க. நீங்கள் அவுட்ரு மட்டும் பார்த்தா ஸ்ட்ரோக் கிளிக் பண்ணி ஒயிட் கலரில் கொடுத்து ஒரு 50 வச்சுங்க. இல்லை ஒரு 30 45 இல்லை 50 அப்படின்றது வச்சுங்க. ஆனால் கொஞ்சம் லுக் வைஸ் நல்லா தெரியும் ஓகேங்களா. அதுக்காக சொல்கிறேன் வேணுன்றங்க வச்சுங்க. டிக்கன் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தா திருப்பி டெக்ஸ்ட் அப்படின்றது கிளிக் பண்ணுங்க. டெக்ஸ்ட் அப்படின்றது கிளிக் பண்ணி திருப்பி பார்த்தா நெக்ஸ்ட் லிரிக்ஸ் பார்த்தா தமிழ் டைப் பண்ணலாம் இங்கிலீஷ் டைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி டைப் பண்ணிங்க அந்த சாங் லிரிக்ஸை. நான் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஜஸ்ட் இது மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். முட்டை கண்ணு மொழி அழகி கொத்தி கொண்டவளேன்னு சொல்லிட்டு ஒரு லிரிக்ஸ் வரும் ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவுட்ரு ஓகேங்களா. அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 23 அப்படின்றத வச்சுங்க. கலர் பார்த்தீங்கன்னா இது வெயிட் பண்ணுங்கள் லைட்டாக டவர் ப்ராப்ளம் ஓகே ஷேக் ஆகிடுச்சு ஓகே. திருப்பி பார்த்தீங்கன்னா நான் ஃபாண்ட்டை பார்த்து செலக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த ஃபாண்ட்டு பார்த்து இந்த ஒரு ஃபாண்ட் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ண பாருங்க ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபாண்ட்டை பார்த்தா செலக்ட் பண்ணிங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா அதே கலர் கொடுத்துங்க. பிளாக்கு அவுட்ரு பார்த்தீங்கன்னா ஒயிட்டு ஓகேங்களா. இதே மெத்தடில் கொடுத்துங்க ஓகேங்களா. கரெக்டாக பார்த்தா ஷேடோ பிளர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறவங்க ஆர்னஸ்ஸு எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு மேலே டிக்னு இருக்கும். கரெக்டாக அந்த லிரிக்ஸ் கீழே சின்னதாக பார்த்தா வைங்க. அப்போ தான் பக்கத்தில் நல்லா தெரியும். அந்த லிரிக்ஸ்க்கு கீழே வச்சுங்க ஓகே. சிம்பிளாக பார்த்தா முடிச்சிட்டா நெக்ஸ்ட் பார்த்தா கீழே பார்த்தா ஒரே ஒரு லைன் மட்டும் ஆட் பண்ண போகிறோம் இங்கிலீஷில். அந்த குத்தி கொண்டவளேன்னு சொல்லிட்டு ஒரு லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்களா அந்த லிரிக்ஸ் ஓகேங்களா. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கலராக கொடுத்துலாம் ரெட் கலர் ப்ளூ கலர் என்ன கலர் கொடுத்துங்க. நான் பார்த்தீங்கன்னா அந்த லைட் ப்ளூ கலர் தான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. கொடுத்துட்டு அந்த பட்டர்ஃப்ளை பார்த்தா அதே கலர் இருக்கும். அதனால கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா தெரியும் ஓகேங்களா. நீங்களும் அதே கொடுத்துங்க. அப்படிலாம் உங்களுக்கு பிடிச்ச கலரை பார்த்தா நீங்கள் கொடுத்துங்க ஓகேங்களா. ஜஸ்ட் அப்புறம் ஃபாண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபாண்ட் நான் செலக்ட் பண்ணுற பாருங்க. இந்த ஒரு ஃபாண்ட்டை பார்த்தா நீங்கள் செலக்ட் பண்ணிங்க ஓகேங்களா. தமிழ் ஃபாண்ட்ஸ் இங்கிலீஷ் ஃபாண்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெலிகிராம் குரூப் கொடுத்துருக்கேன். வேணுன்றது நம்ம டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணி பார்த்தா எடுத்துங்க ஓகே. டெலிகிராம் குரூப் லிங்க் பார்த்தா நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. மறக்காம ஜாயின் பண்ணி பார்த்தா எடுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்புறம் நம்ம போகிற வீடியோஸும் அடுத்த நோட்டிஃபிகேஷன் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க ஓகேங்களா. முடிஞ்சிச்சு அவ்வளோ சிம்பிளாக பார்த்தா இந்த வீடியோ எடிட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஜஸ்ட் அந்த லிரிக்ஸ் பார்த்தோன்னா அந்த பட்டர்ஃப்ளை பார்த்தா கொஞ்சம் லைட்டாக மேலே எடுத்துங்க. அந்த லிரிக்ஸ் பார்த்தா கீழே லாஸ்ட் எண்டு கொண்டு வந்துட்டு அந்த பட்டர்ஃப்ளை கிளிக் பண்ணி லைட்டாக ரொட்டேட் பண்ணி அந்த பட்டர்ஃப்ளை வந்து ஸ்டார்டிங் வெளியிருந்து உள்ளே வர மாதிரி பார்த்தா வச்சுக்கோங்க ஓகேங்களா. நான் வைக்கிற மாதிரி உள்ளே வந்து வச்சுங்க ஓகேங்களா. வச்சுட்டு மேலே டிக்குன்னு இருக்கும் ஓகேங்களா. அந்த டிக் அப்படின்றது கொடுத்துங்க ஓகே. சிம்பிளாக பார்த்தா முடிஞ்சிச்சு. அதில் மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும். அந்த டிக் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா மேலே டவுன்லோட் ஆப்ஷன் போவோம். டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்து டவுன்லோட் பண்ணிங்க. இந்த வீடியோ பார்த்தா முடிஞ்சிச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணி இது நீங்கள் பெஸ்ட்டான நம்ம வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.